வழக்கம் போல நமக்கு பிடிச்ச ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் பயங்கரமாக வாய் ஊதார் விட்டுருக்கிறாரு. என்னன்னா, அவர் முதல்வர், துணை முதல்வர் அவங்கள மாதிரி ஆட்கள் கிடையாது. அவங்க பயங்கரமாக படிப்பாங்க, வந்து புத்தகம்லாம் வாங்கினாங்க அப்படின்லாம் ஏதோ கதை விட்டுட்டு அவர் பிழைப்புக்கு அதை பேசுகிறாரு. அதில் நம்ம அவர் பிழைப்பில் என்றைக்குமே நம்ம மண்ணள்ளி போடணும்னு விரும்பினதில்லை, அதை செஞ்சதும் இல்லை. அது பேசிட்டு போட்டுன்னு விட்டுறலாம். ஆனால் அதை பேசிகிட்டே வந்து 5 கொள்கைகள், 5 நிலைகளில் நம்ம திராவிட இயக்கத்தோட வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5 கொள்கைகள்னும் அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அதை பற்றி சொல்லும்போது நிறைய அடித்து விட்டார். சரி, அதுவும் கூட அடித்து விட்டு போட்டோம். கொஞ்சம் கூடுதலாக எல்லாரும் கூவுறாங்க, தனித்துவமாக கூவினா தானே எனக்கு கொஞ்சம் அதிகமாக பேட்டா தருவாங்கன்றதுக்காக கூவுறாருன்னா அது கூட கூவிட்டு போட்டுன்னு விட்டுருவோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பாரதி ஈவேரா பிரச்சனையை கொண்டு வந்து அந்த இடத்துல அண்ணன் சீமான மிரட்டுற தோனியில் பேசுகிறார். இவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இப்படி ஒருத்தன் தாறுமாறாக பேசுகிறானே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களேன்னு. ஆமாம், எங்களுக்கு தெரியும், உங்கள் தந்திரமும் எங்களுக்கு தெரியும், எங்கள் பொறுமை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கை வைக்க மாட்டோம் தம்பிகளா அப்படிங்கிறாரு. அப்படின்னா பின்னாடி கை வைப்பாங்களாம். அது எப்போ வைக்கணும்னு முதல்வருக்கு நல்லா தெரியுமா. அவர் வந்து கருணாநிதி வாரிசா கூட இல்லையா, அண்ணாவுடைய வாரிசு மாதிரி தெரியுதான் அவரோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படின்னு ஒரு மிரட்டலை வந்து ரொம்ப பெருமையோட பேசிக்கிறாரு ஐயா சுபவீர பாண்டியன். ஏற்கனவே நிறைய பேசியிருக்காரு இல்லையா, என்னெல்லாம் பேசியிருக்காரு, இந்த பேச்சில் என்ன பேசியிருக்காரு, நம்மளுடைய பதில்கள் என்ன, அதை தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் இந்த மாதிரி தனியாக காணொலி போட்டு ஒரு மாதத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. இப்போ காரணம் அலுவல் பணி தான், ரொம்பவே பணிச்சுமை. அதனால் பெருசாக இந்த மாதிரி தளங்களில் இயங்க முடியல. அதுதான் ஒரு பெரிய இடைவெளி. இடையில பாரதி ஈவேரா காணொலி போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்னென்னா, நிறைய செய்திகள் வந்துச்சு. ஐயா சுபவீர பாண்டியனை ஒரு 2-3 காணொலிகள்லாம் போட்டிருந்தாரு, பதிவுகள்லாம் எழுதியிருந்தார், எதிர்வினை ஆற்றணும். இப்பவும் நிறைய நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் கூட பேசணுன்ற விருப்பம் தான். நேரம் இல்லாதனால மற்றவங்க பேசுகிற தலைப்புகளை விட்டுட்டு, குறிப்பாக மற்றவங்க தொடாத சில தலைப்புகளை எடுத்து பேசுவோன்றதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஐயா சுபவீர பேசியிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரமும் இருக்கவே இதை பற்றி பேசிடலான்னு நினச்சேன். இதில் ஐயா சுபவீர பாண்டியன் ஒரு மேடை, அது அவங்க திராவிட இயக்க தமிழர் பேரவை மேடையில் பேசுகிறாரு. திருநெல்வேலியில் இந்த கூட்டம் நடந்திருக்கு. அவருடைய திராவிடம் 100ல் தான் இது வந்திருக்கு. இதில் என்னென்னா, முதன்மையாக அவர் முதல்வரையும் துணை முதல்வரையும் இவர்கள் போல ஆட்கள் இல்லை அப்படின்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறார். நான் ஏற்கனவே முன்னோட்டத்தில் சொன்னது போலவே அது வந்து அவருடைய பிழைப்புக்காக பேசுகிறார். அதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை, எவ்வளோ வேணால் புகழ்ந்துட்டு போட்டோம். ஏன்னா அது மட்டும்தான் அங்கே திமுகவில் நடக்கும். அதை வச்சு தான் இங்கே ஒரு 1000 பேர் சுபு ஐயா மாதிரி நிறைய பேர் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது அவங்களுடைய பிழைப்பு, அதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதை பேசிக்கிட்டே வந்து பல செய்திகளை பதிவு செய்கிறார். அப்போ இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? எதிர்வினை ஆற்றி தானே ஆகணும். குறைந்த அளவு பதில் தானே நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் இந்த திராவிட தரப்பு மாதிரி ரவுடி பயல்களா என்ன? அதனால் அந்த பதில்களை மட்டும் சொல்லிடலான்னு நினச்சேன். அதில் ரொம்ப பெருமையாக அவங்கள பற்றி பேசிகிட்டே வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, திமுக கழகத்திற்கு மட்டும்தான் வாழையடி வாழையாக தொண்டர்களும் வாழையடி வாழையாக தலைவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. இதை ஒரு வெக்கமே இல்லாமல் எப்படி சொல்கிறாருன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம ரொம்ப எளிமையாக அவர் சொல்கிறது எல்லாருக்கும் புரியும். நான் ஒன்றும் அதுக்கு விளக்கமோ பொழிப்புரையெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. அது வாழையடி வாழையாக தொண்டர்கள் வராங்க அப்படின்னா கூட ஏதோ பின்பற்றி வராங்க அப்படின்னு இருந்தால் அது ஒரு பெருமையாக எடுத்துக்கலாம். வாழையடி வாழையாக தலைவர்கள்னால் இவங்களோட குடும்பங்கள்லேருந்தே தலைவர்கள் வராங்க. அதாவது கருணாநிதி, ஸ்டாலின், இப்போ உதயநிதி, அடுத்து இன்பநிதினு அவங்க வரதை வந்து அவர் பெருமையாக சொல்கிறார். அதை மட்டும் சொல்லலை, அவர் சொல்கிற தலைவர்களும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ KN நேரு, அருண் நேரு, துரைமுருகன் அவருடைய மகன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் குறுநில மன்னர்கள், பொன்முடி அவருடைய மகன், எல்லா இடத்துலையும் அந்த தலைவர்கள் அவங்களுக்கு அடுத்து அவங்க மகன்கள் வர்றது இருக்கு இல்லையா. இதை வந்து எப்படி ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை சார்ந்தவரால் பெருமையாக பேச முடியுதுங்கிறது தான் நமக்கு புரியவே இல்லை. இது முற்றிலும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்து. இது அதெல்லாம் தாண்டி இங்கே உருவாகிறது இல்லை உருவாக்கப்படுறது தொண்டர்களா? வாழையடி வாழையாக தலைவர்கள் உங்களுக்கு குடும்பத்திலேருந்து வராங்க, ஆனால் வாழையடி வாழையாக தொண்டர்கள் வரல,
உங்களை போன்ற ஐயா சுபவீரபாண்டியன் போன்ற கொத்தடிமைகள் தான் உருவாக்கப்படுகிறார்கள். அதுவும் முழுக்க முழுக்க அவங்களோட ஒரு லாப நோக்கத்தோட தான் உருவாக்கப்படுது. இவங்களோட செயல்பாடு தலைமைக்கு ஒரு லாபமாக இருக்குது. தலைமைக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைனால அவங்க இவங்களுக்கு காசு தராங்க, அது இவங்களுக்கு லாபமாக இருக்குது. இப்படித்தான் இந்த ஒரு நெக்ஸஸ், இந்த 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 ஒரு கட்டமைப்பு இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இன்னும் பெருமைப்படுத்துறதுக்கு அடுத்த லெவல் எல்லாரும் இந்த மாதிரி பேசிடுவாங்க. அப்போ ஐயா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்ல. போன புத்தக கண்காட்சியில் இவரோட அரங்குக்கு, இவர் அரங்கு வச்சுருப்பார், நம்ம கூட அந்த அரங்குக்கு எப்போவுமே போவோம். அதில் அந்த அரங்குக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முதல்வரும் துணை முதல்வரும் வந்துட்டாங்க. எங்கேயாவது நடக்குமா புத்தகம் வாங்குறதுக்கு முதல்வரும் துணை முதல்வருமே வந்துட்டாங்கன்னு. இது ஏதோ உலகத்திலேயே எங்கேயும் நடக்காதது நடந்தது போல சொல்லி கட்டுறது. என்னன்னா, கேரளாவில் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமே நடந்து போய் அவங்க வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போவாங்க. இது எங்கேயாவது நடந்திருக்கா தமிழ்நாட்டில்? ஐயா ஸ்டாலினோ உதயநிதியோ காய்கறி எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் கூட தெரியுமா? வாங்கியிருப்பாங்களா வாழ்க்கையில் ஒரு முறையாவது? இல்லை இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா வாங்கியிருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி வேணால் முன்னாடி வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி அவருக்கும் வாய்ப்பு இல்லை. வாங்கியிருக்கலாம். ஓ பன்னீர்செல்வமும் அதே மாதிரி முன்னாடி வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. இவங்க யாராவது இந்த மாதிரி காய்கறி, கருணாநிதி என்னைக்காவது காய்கறி வாங்கினார் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? அப்போ எதெல்லாம் பெருமையாக, உங்களுக்கு பெருமையாக பேசணும் பிழைக்கணுன்றதுக்காக எதை பேசுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் முதல்வர் வந்து அந்த புத்தகத்தெல்லாம் இவங்களோட அரங்கில் வந்து வாங்கிட்டு 10% கழிவுன்னு போட்டிருக்கீங்களே, எனக்கும் அது தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவருக்கெல்லாம் அப்படியே அங்கே இருந்தவருக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே, காசு வாங்குறதா இல்லையானே அவருக்கு தெரியலையாம். இதில் 10% கழிவுனா, ஏன் ஐயா நாங்களே உங்கள் கழிவு தான் ஐயா அப்படின்ட்டு இவர் சுபு இருந்திருந்தாருன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாரு. அன்னைக்கு பார்த்தா ஐயா இல்லாத நேரமாக அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அதில் ஒரு சங்கடமும் ஐயாவுக்கு இருக்குது. அது நமக்கு நல்லாவே தெரியுது. இதில் பற்றுச்சீட்டில் வந்து அவர் முதல்வர்னு எழுதிட்டாரா அங்கே இருந்தவர். மற்றவங்களாம் எனக்கு வந்து கோச்சிக்கிட்டாங்களா, ஐயோ மாண்புமிகு முதல்வர்னாவது போட வேணாம் அப்படின்னு. நீ வேற, எனக்கு கை காலெல்லாம் உதிருது, எனக்கு என்ன எழுதுறதுனே தெரில, அந்த இடத்துல நான் முதல்வர்னு எழுதுனேன்னு பெருமையாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொன்னாராம். இதெல்லாம் மேடையில் வந்து ஒரு சுபவீரபாண்டியன் மாதிரி படித்தவர் சொல்லிட்டு, இது ஒரு அறிவு சார்ந்த இயக்கம் அப்படிங்கிறார். ஒரு அறிவு சார்ந்த இயக்கத்துக்கு ஒரு முதல்வரோ துணை முதல்வரோ ஒரு அறிவு சார்ந்த புத்தக கடைக்கு வந்து புத்தகத்தை வாங்குறது எதனால் ரொம்ப வியப்பாக தெரியுது? அந்த அறிவு சார்ந்த இயக்கம்னா எல்லாம் அறிவு தளத்தில் இயங்குவாங்கன்னா எதுக்காக ஒரு பற்றுச்சீட்டு முதல்வருக்கு போட்டாருன்னா யாருக்கு போட்டாருன்னா, நீங்கள் ஒரு நபர் வந்து புத்தகம் வாங்குறீங்க அப்படி தானே இருக்கணும் அறிவு சார்ந்த இயக்கம்னா. எதுக்கு கை கால்லாம் நடுங்குது? அப்புறம் எப்படி இது அறிவு சார்ந்த இயக்கம்? கொத்தடிமை இயக்கம் தானே இது. இப்போ எதை பெருமை பேசுறதுன்னே இல்லாம இந்த சுபுவை இந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்கிறது தான் இந்த பேச்சுக்கள்லாம் காட்டுது. இதை சொல்லிட்டே வந்தவர் ஒரு இடத்துல திமுக காரங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. படிக்க வேண்டும், திமுக காரர்களுக்கு வேண்டுகோளாக நான் சொல்லிக்கொள்வது, அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும், இவை வந்து வெறும் புத்தகம் அல்ல ஆயுதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. படித்தா அவன் ஏங்க திமுகவில் இருக்கான்? படித்த பிறகு அவன் நாம் தமிழர் மாதிரி ஏதாவது ஒரு கொள்கை சார்ந்த கட்சிக்கு வந்துடுவானே. ஏன் உங்கள் கட்சியில் இருக்க போகிறான்? அங்கே தான் கொள்கை இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் தெரியுது. படித்தவர்கள் தான் அங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களே பாருங்கள், உங்களோட இயக்கம், உங்கள் இயக்கம் சார்ந்து இயங்குறவங்க அவங்களாமே சொல்கிறது என்னென்னா, தமிழ் சமூகத்தின் விதை நெற்கள் எங்கே? நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள். உங்கள் கட்சி சார்ந்தவங்க, உங்கள் இயக்கம் சார்ந்தவங்க, உங்கள் திமுகவை சார்ந்து இயங்குற பல பேர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை இந்த தமிழ் சமூகத்தின் விதை நெற்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்குன்னு. அதுவே சொல்லலையா உங்களோட தரத்தை? அப்புறம் அவங்கக்கிட்ட போய் படினா எப்படி வச்சுக்கிட்டா ஐயா இல்லைங்கிறாங்க. நீங்கள் பிழைப்புக்கு செய்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 100 பேர் 1000 பேர் செய்யலாம். ஆனால் அந்த திமுக சார்ந்து இயங்குகிற இயக்கம், அதில் இருக்கிற எல்லாரும்லாம் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிழைப்பு இருக்குது, அவங்களுக்கு அதிகாரத்தை வைத்து தான் அவங்களோட பிழைப்பு இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு படிக்கணுன்ற தேவை இல்லைன்னு உங்களோட அதிகாரங்கள் தான் உருவாக்கி வச்சிருக்கு. அதனால தான் அவங்க படிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் இருக்காங்க. அடுத்து திமுக வந்து ஒரு சமூக பண்பாட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஐயா அறிவிக்கிறாங்க இந்த இடத்துல. என்னன்னா, அதை எதுக்கு சொல்கிறாருன்னா, திமுக வந்து தேர்தலில் போட்டியிடணுன்றதுக்காக உருவாகலை. அது உருவானது வந்து ஒரு சமூக இயக்கமாக தான், பிறகு அது தேர்தலுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துலயே நமக்கு ஒரு கேள்வி வருது, எதுக்காக சமூக பண்பாட்டு இயக்கமாக தீக்கா இருந்துச்சு? அப்போ திமுகன்னு இன்னொரு கட்சி உருவாக வேண்டியதுக்கான காரணம் என்ன?
அப்போ தீகா சரியில்லைன்னு தான் திமுக உருவாச்சு. அப்போ இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தீகா செய்த பிழைகளெல்லாம் வந்து எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. இந்த பெரியார் செய்த பிழைகளுக்காக தான் அண்ணா வெளியே வரார். பெரியாரின் பிழை தான் அண்ணாவை உருவாக்குகிறது. அப்போ அதை நாங்கள் பேசினா அன்னைக்கு அண்ணா பேசாததா இல்லை கருணாநிதி பேசாததா நாங்கள் பேசிட்டோம். அதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதும் பேசினா அது வரேன், அடுத்து வரும்போது வரேன். அதனால் இப்படி சொல்கிறார். ஏற்கனவே இந்த மாதிரி சமூக இயக்கம்னு யார் பேசினாங்கன்னா உங்கள் ஐயா கருணாநிதி தான் சொன்னார். எதை? ஆர்எஸ்எஸ்ஸை சொன்னார். ஆர்எஸ்எஸும் தீகா போல ஒரு சமூக இயக்கம் தான். இதை பற்றி தவறான புரிதல் மக்களுக்கு இருக்குது. அதை திமுக காரர்கள் வீடு வீடாக போய் சரி செய்ய வேண்டும்னு பேசினார்ல, நினைவு இருக்கா? 1999 வேணா மாதத்தோடு சொல்கிறேன், அது மார்ச் ஏப்ரல் மாதத்தில் பேசினது. அப்போ இப்படிப்பட்ட உருட்டுக்களுக்கு சொந்தக்காரர் தான் உங்கள் ஐயா கருணாநிதி. அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி சமூக பண்பாட்டு இயக்கம்னா பண்பாட்டு தளத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? முழுக்க தோற்று போயிட்டீங்களே. அதுதான் அடுத்த 5 கொள்கைகள்னு அவர் சொல்கிறார். இவங்க திராவிட இயக்கம் சாதிச்சதா இவர் சொல்கிறது. அதில் முதல் என்னன்னா, சாதி பட்டத்திற்கு மாறாக கல்வி பட்டங்கள், அடுத்தது ஆண் ஆதிக்கத்திற்கு மாறாக பாலின சமத்துவம், அப்புறம் புராணங்களுக்கு மாற்றாக அறிவியல், அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு மாற்றாக தமிழ், மத வெறிக்கு எதிராக மதச்சார்பின்மை அப்படின்னு இந்த 5 கூறுகளை சொல்லி இதை பற்றி விளக்கிக்கிட்டே வர்றார். அதில் குறிப்பாக என்னென்னா, சாதி பட்டத்திற்கு மாறாக கல்வி பட்டம், அதில் நம்ம ஓரளவுக்கு சாதிச்சிருக்கிறோம். இந்தியாவிலே இன்றைக்கி அதிகமாக மாணவர்கள், அதுவும் உயர்கல்வி முனைவர் பட்டம் வரைக்கும் என்ரோல்மெண்ட் மாணவர் சேர்க்கை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குங்கிறாரு. நான் எடுத்து டேட்டாவையும் பார்த்தேன். உண்மையிலே பார்க்கணுன்னா ஏஐஎஸ்ஹெச்இ அப்படின்னு இருக்குது, ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன்னு. அது உயர்கல்வி அமைச்சகம் இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசில், அதுக்கு கீழே செயல்படுற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறது தான் இதெல்லாம். அவங்க எடுத்து வச்சிருக்கிற கணக்கு 2020, 21, 22 பிறகு அவங்க எடுக்கவே இல்லை. டேட்டாவே அவங்களோட அலுவல் பூர்வ இணையதளத்தில் இல்லை, மற்ற இடங்களில் கிடைக்குது. இப்போ நம்ம அங்கே கிடைக்கிற அங்கே இருக்கிற இந்த செய்திகள், வெளியில் இருக்கிற செய்திகள் ரெண்டையும் பார்த்தா ரெண்டுலேயுமே கூட தமிழ்நாடு முதலிடம்னு எந்த இடத்துலையுமே அவங்களு கூட சொல்லலை. சண்டிகர், பாண்டிச்சேரி, அப்புறம் டெல்லி, இதெல்லாம் தான் வந்து 3 இடத்துல இருக்குது. சரி, அதெல்லாம் சின்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இது எல்லாமே வருது. இமாச்சல் பிரதேஷ் பெரும்பான்மையான நிறைய செய்திகளில் இமாச்சல் பிரதேஷ் உண்மையிலே கொஞ்சம் மேலோங்கி நிற்குதுங்கிறத அதில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குமே கொஞ்சம் இடைவெளி இருக்குது. கேரளாவை விட இந்த உயர்கல்வி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அதில் காட்டுற செய்தி. இதை சொன்னால் நம்ம ஏற்றுக்க போகிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவிலேயே இருக்கிறது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் பார்த்து இந்த ரேஷியோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தா கூட தமிழ்நாடு 4வது இடத்துல தான் இருக்குது. வால்யூமில் பார்த்தா உத்தரப்பிரதேஷ் எங்கேயோ இருக்கான், மகாராஷ்டிரா எங்கேயோ இருக்கான். ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் தான் என்னென்னா, அங்கே அதிகமான நம்மளை மாதிரி 3 மடங்கு அங்கே மக்கள் தொகை, அப்போ அதிகமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதான் அதில் பார்க்குறோம். அப்படி அங்கே வந்து ரொம்ப அதிகமாக காட்டுது நம்பர்ஸில். வால்யூம்னு வச்சுருக்கான், அதை வால்யூம்னு வச்சுருக்கான், ரேஷியோ வச்சுருக்கிறான். வால்யூமில் பார்த்தா நம்ம எங்கேயோ கீழே வந்துட்டோம், ரேஷியோவில் பார்த்தா நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம். இதை சொன்னால் இருக்கிற டேட்டா படி அதுதான் உண்மைன்னு ஏற்றுக்க போகிறோம். இதுக்கும் கூட திமுக சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம், அங்கே இருக்கிறது 2021, 22 தான் கடைசி டேட்டா அங்கே இருக்கிறது. அப்போ தான் திமுக ஆட்சி, இந்த ஆட்சி தொடங்குது. இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிற டேட்டா தான் இது. 20, 21 வரைக்கும் தான் பெரும்பான்மையாக, 20, 21, 21, 22 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் திராவிடம்னா என்னன்னா பொய் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இருக்கும் கொஞ்சோண்டு உண்மையை எடுத்து அது கூட நிறைய பொய்யை சேர்த்து இவங்க தான் ஏதோ சாதிச்சது போல் காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளை போன்ற பொதுமக்களுக்கு இப்படி இந்த அளவுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது, யாரும் மெனக்கிட மாட்டோம். அதுதான் இவங்களோட வெற்றி. காலாகாலமாக நம்ம தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் ஏமாற்றிருக்கிறாங்க. இனிமேலும் ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம தலைமுறையினர் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எடுத்து இவங்களை கொஞ்சம் அம்பலப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம். இதை சொல்லும் போதே என்ன சொல்கிறாருன்னா, இந்த செய்தியில், அதாவது சாதி பட்டத்திற்கு பதிலாக மாறாக
கல்வி பட்டம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஓரளவுக்கு வெற்றி. அதை சொல்லும் போதே சொல்கிறாரு ராமச்சந்திரன் அந்த மாநாட்டில், சுயமரியாதை இயக்க மாநாட்டில், இப்போ நான் வரும்போது ராமச்சந்திர சேர்வையாக வந்தேன், போகும்போது ராமச்சந்திரனாக போவேன், நான் சவுந்தர பாண்டிய நாடாராக வந்தோம், போகும்போது சவுந்தர பாண்டியனாக போவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். சரிதான். அந்த ராமச்சந்திர சேர்வைன்னு சொல்கிறீங்களே, ராமச்சந்திரனார் அவருடைய குடும்பங்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்க, எந்த கட்சியில் இருக்காங்க, எந்த கட்சி ஆதரிச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே தெரியும். தெரியாதவர் கிடையாது இந்த சுபவீர பாண்டியன். தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பொய்களை கட்டவிழ்த்து விடுவார். ஏன்னா கொள்கை சார்ந்த அவங்க அரசியல் இல்லை, தோற்றுவிட்டது. இதுதான் உண்மை. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதெல்லாம் தேவைன்னா பிறகு பேசிக்குவோம். இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இதை ஓரளவுக்கு இதில் வென்று இருக்கோம் இல்லையா, கல்வி வந்து எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்ற நிலையை வந்து திராவிடம் உருவாக்குச்சுங்கிறாரு. பச்சை பொய். ஏன்னா எல்லோருக்கும் பொதுவானது இங்கே இருக்கிற அரசு கல்வி கட்டமைப்பை அப்படி மேம்படுத்தி அனைவரும் அரசு சார்ந்த கல்வி கட்டமைப்பை பயன்படுத்தும் நிலையில் வைத்திருந்தால் இவர் சொல்றதை ஏற்கலாம். இன்னைக்கு அதுவா நிலை? இங்க 100 பேர் இங்க வந்து முதன்மையாக நான் சொன்ன இந்த ஏஎஸ்ஹெச் இருக்குல்ல, அதில் இருக்கிற டேட்டாவே எடுத்து பார்த்தீங்கன்னா பொறியியலும் மருத்துவத்திலையும் தான் தமிழ்நாடு ஓரளவுக்கு முதன்மையான இடத்துல இருக்கு. மற்ற பல செய்திகளில் மற்ற மாநிலங்கள் நம்மளை விட அதிகமாக இருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதையே கூட எடுத்துக்கோம், முதல்ல இருக்கிறதே எடுத்துக்கோம். பொறியியல் மற்றும் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அரசு சார்ந்த கல்லூரிகளில் எவ்வளோ பேர் சேர்றாங்க, அரசு சாராத தனியார் பல்கலைக்கழகம் தனியார் கல்லூரிகளில் எவ்வளோ பேர் சேர்றாங்கன்ற இங்கே எடுத்து பார்த்தாலே ஒரு 100 பேர் இருந்தால் இன்னைக்கு இங்கே இருக்கிற கல்வி கட்டமைப்பு 20 பேரை கூட அரசு கல்வி கட்டமைப்பு ஏற்க முடியல. மீதி எல்லாரும் தனியாருக்கு தான் போகிறாங்க. பொறியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 90க்கும் மேற்பட்டவர்கள் தனியாருக்கு போகிறாங்க. அதுதான் நிலை பொறியியலில், 90க்கும் மேலேயே. மருத்துவத்தை எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு அதில் வந்து கொஞ்சம் இருக்குது. அதுதான் ஒரு 20-25 பேர் 100 பேர் சேர்றாங்கன்னா அதில் அரசில் சேர்றதுக்கான கட்டமைப்பு இங்கே இருக்குது, மீதி தனியாரில் சேர்றாங்க. அப்போ அதுலேயும் கூட அதிகமாக தனியாரில் சேராததுக்கான காரணமாக நம்மளும் சில ஆய்வுகள் வழியாக பார்க்கறது என்னென்னா கட்டணம் மிக மிக கூடுதலாக இருக்குது. அதை வந்து கட்டி படிக்க முடியாத அளவுக்கு கட்டணம் இருக்கிறதுனால தனியாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக மருத்துவம் சார்ந்து போகிறது இல்லைங்கிறது தான் இதில் செய்தி. அப்போ நீங்கள் இதை பார்த்தாலே எல்லாருக்கும் பொதுவானதாக இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு நிலையை வச்சுக்கிட்டு எப்படி இப்படி ஒரு பச்சையான பொய்யை மேடை ஏறி பேசுறது கூட இவ்வளவு மூத்தவர், இவ்வளவு முதியவர், படித்தவர், கற்றவர், இவரால் எப்படி இது முடியுதுன்னா அதுதான் திராவிடம். அதனால தான் அதை எதிர்க்க வேண்டியிருக்கு. இதில் ஆணாதிக்கத்திற்கு எதிராக பாலின சமத்துவம்ன்றத சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க. அது வந்து இங்கே நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அது அந்த காலத்திலேயே ஐயா பார்த்தீங்கன்னா, ஐயானா இவங்க ஐயா பெரியார் என்னன்னு சொன்னார்னா, ஒரு 5 ஆண்டுகள் பெண்கள் படிக்கட்டும் முழுக்க அப்படின்னா. அப்போ ஆண்கள்லாம் என்ன செய்யறது ஐயா அப்படின்னு கேட்டால், பரவாயில்ல படிச்சிருக்கான், கொஞ்ச நாள் காத்திருக்கட்டும், இவங்க படித்து வரட்டும் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி யாரால சிந்திச்சிருக்க முடியும் அப்படிங்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு மழுமட்டத்தனமான ஒரு பேச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதே கருத்தை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்பவும் இருந்தார். ஒரு 5 ஆண்டுகள் 71 தேர்தல் அப்பவும் இருந்தார்ல, 67 வென்று ஒரு 4 ஆண்டு ஆட்சி நடத்திட்டாங்க. இந்த 71 தேர்தலில் ஒரு 5 ஆண்டுகள் பெண்களே நின்று ஜெயிச்சு, பெண்களை மட்டுமே வேட்பாளராக போடுங்க, அவங்களே வெல்லட்டும், அவங்களே ஆட்சி செய்யட்டும்னு சொல்லியிருந்தாருன்னா உங்கள் பெரியார் உண்மையிலேயே பாலின சமத்துவத்துக்காக நின்னார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஏன் சொல்லலை? சரி, அவங்க படிக்கலை, படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும்னு நினச்சாருன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பதிலை. அப்போ நான் கேட்குறேன், உங்கள் 67 வென்றவங்க எல்லாரும் 71 வென்றவங்க எல்லாருமே படித்தவங்களா? கருணாநிதி என்ன படித்தவர்? இல்லை அவரோட அமைச்சரவையில் இருந்தவங்க எல்லாரும் படித்தவங்களும் இருந்தாங்க, நம்ம மறுக்கலை. நடமாடும் பல்கலைக்கழகங்களும் இருந்தாங்க, அவங்களெல்லாம் ஓரங்கட்டினார். அங்கே உண்மையிலே இருந்தது கோலோச்சினதெல்லாம் யார்? பொறுக்கிகள், ரவுடிகள். அன்றைக்கி ஒரு திரைப்படம் வெளியிடுறான்னா எப்படி நீ வெளியிடுற பார்க்கலான்னு கேட்குறவர் அங்கே ஒரு மேயராக இருந்தார், அப்புறம் அமைச்சரானார், மாவட்ட செயலாளராக இருந்தார். இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தினதுக்கு பெண்களுக்கு அன்றைக்கே வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. இதுக்கு உங்கள் பெரியார் கேட்டிருந்தா உண்மையிலே பெரியார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி எதுவும் பேசின மாதிரியே தெரியலையே. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைக்கு வரலையே. சரி, அன்றைக்கி தான் அவர் கேட்கல, அவருக்கு கூட அது தோணலைன்னே வச்சுக்கோமே. நீங்கள் அப்படி பார்க்குறவங்கள, அவருடைய கருத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துகிறவங்கள, எல்லாத்தையும் செஞ்ச கருணாநிதிக்கு ஏன் இதை செய்ய துணிவு வரல? ஏன் மனசு வரல? ஏன் என்ன வரல? பாலின சமத்துவம் எங்கே? சமத்துவம் வேணாங்க, பிரதிநிதித்துவம் இருந்துச்சா?
பெண்களுக்கு 33ங்கிறது நீண்ட நாளாக எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 30 ஆண்டுகளாக வச்சு இதை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. ஏன் 30 ஆண்டுகளில் கூட உங்களால் இதை கொஞ்சம் கூட ஒரு மேலே ஏறி ஒரு 10 விழுக்காடு கொடுத்துட்டோம், 20 விழுக்காடு கொடுத்துட்டோன்ற இடத்துக்கே வர முடியல? ஏன் அந்த நிலையை எட்டவே இல்லை திராவிட இயக்கங்கள்? அப்போ இது தோல்வி தானே. இதை எப்படி நீங்கள் வெற்றி ஓரளவுக்கு வென்றுட்டோம்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமே இல்லாமல் வருது? அடுத்ததா புராணங்களுக்கு பதிலாக அறிவியல்ன்ற இடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறாரு. என்னென்னா நிறைய சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பேசிகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் இந்த போலியோ இருக்குல்ல, அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எந்த அளவுக்கு பெரிய உதவியை செஞ்சுருக்கு இந்த உலகத்துக்குன்றத எல்லாரும் ஏற்கிறோம். அந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் சூரசம்ஹாரம் இங்கே ஏன் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே இருக்கிற கட்டமைப்பு தோற்றுவிட்டது அப்படிங்கிறது தான் இவர் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். ஆமாம், தோத்துருச்சான். எங்கே தோத்துச்சுன்னா, சூரசம்ஹாரம் ஏன் நடக்குதுன்றது இந்த மண்ணில் நடக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிழையும் இல்லை. அது நம் தமிழ் கடவுளான முருகனுக்கு நடத்தப்படுவது. அது சூரன் போர்னு பக்கத்தில் இன்னும் தூய தமிழில் இங்கேயாவது சம்ஹாரம் நடக்குது. தூய தமிழில் அங்கே வந்து சூரன் போர்னு இன்றைக்கும் கேரளாலேயே நடத்துகிறாங்க. இன்னும் பல எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் தொன்று தொட்டு வாழ்கிற நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த பின்பற்றுறாங்க. அப்போ அது தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தான். அதில் எந்த பிழையோ கொச்சைப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை. அதில் மாறாக என்னன்னா, எங்கே இது உண்மையிலேயே பெரிய அளவுக்கு தோற்றுருக்குன்னா, தினமும் காலையில் முரசொலியும் தயிர் வடையும் கொண்டு போய் கருணாநிதி சமாதியில் வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் தோற்று போயிருக்கு. அப்போ இது சரி செய்ய வேண்டியது திராவிட இயக்கத்தில் தான். பொதுமக்கள் யாரும் அவங்க அப்பாவே இறந்தாலும் கூட அவங்க அப்பா படத்துக்கு கீழே அவங்க ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளோ நினைவு நாளோ வரும்போது சிலர் வந்து அவருக்கு பிடித்ததை செய்து படைக்கிறதுங்கிறது இங்கே ஒரு மரபாக கடைபிடிப்பாங்க. ஆனால் தினமும் காலையில் போய் முரசொலியும் காப்பியும் தயிர் வடையும் வைக்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்தில் மட்டும்தான் நடக்கும். அப்போ மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு பேசின நீங்கள் இன்றும் தோற்று போய் தான் நிற்கிறீங்கன்றது தான் இந்த மாதிரி செய்திகள் காட்டுது. அடுத்தது சமஸ்கிருதத்துக்கு எதிராக இல்லை மாறாக தமிழ் அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசுகிறாரு. அன்றிலிருந்து இன்று வரை திமுக தான் அதில் ரொம்ப நின்று இருக்கு. பிராகிருதத்துக்கு தான் பழைய மொழி, அதிலிருந்து செய்யப்பட்டது தான் சமஸ்கிருதம். அது இன்னைக்கு வந்து இந்தியா வந்து நிற்குது. இந்தி ஏன் வருது அதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் பேசிட்டு அதை ஏதோ திராவிட இயக்கம் சாதித்தது போல சொல்கிறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கருணாநிதியோட பேச்சுக்களை எடுத்து பாருங்கள். வேணும்னே மருத்துவமனைன்னு ரொம்ப எளிமையான ஒரு சொல், புழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல், பயன்பாட்டில் மக்கள் அங்கங்கே மருத்துவமனைகள்னே பேர் வைத்திருக்கிற போது ஆஸ்பத்திரின்னு அவர் பேசுவார். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர் பேச்சுக்களை இருக்கும். எதுக்காக செஞ்சார்? அப்போ இந்த மாதிரி தமிழை அழிக்கும் வேலையை தொடர்ச்சியாக செய்த இந்த திராவிடம் இன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்தை எதிர்த்தது நாங்கள் தான் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறார். அதில் ஒரு எடுத்துக்காட்டு நான் ரொம்ப எளிமையாக இவர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த திராவிடம் 100 வலையொலியில் வந்து அந்த டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்கள்ல, பொறுப்பு துறப்பு, அது போடுறாங்க. அது போடும்போது அவங்க போடுறதுலையே எவ்வளோ பிழை இருக்குன்னு பாருங்களேன். திராவிடம் 100 மீடியாவில் ஒளிபரப்பப்படுமா? அதுனா மீடியாவில், வலையொலியில், யூடியூப் தானே அது. வலையொலின்னு சொன்னால் பத்தாதா? இல்லை ஊடகம், மீடியானே நீங்கள் சொல்லணும்னு நினச்சா ஊடகத்தில்னு போட்டால் வலிக்குமா? இல்லை வராதா? இல்லை அங்கே வைக்க முடியாதா? இதுதான் தமிழை வளர்க்கிற லட்சணமா மிஸ்டர் சுப்பு வீரபாண்டியன்? அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாகும் பிரபலங்களின், அது என்ன பிரபலங்களின்? புகழ்பெற்றவர்களின் அப்படி சொல்லலாம் தானே, கருத்தாளர்களின் அப்படி சொல்லலாம் தானே. அதெல்லாம் பிரபலங்களின், அது சமஸ்கிருதம் இல்லையா? வேற எந்த சொல்லது? நீங்கள் தான் ஒழிச்சவங்க இல்லை. அடுத்தது பேட்டிகளில், பிரபலங்களின் பேட்டிகளில் கூட நேர்காணல்களில் அப்படின்னு ஒரு நல்ல தூய தமிழ் சொல், நல்ல சொல் இருக்குது. அதை சொல்லலை. அது கூட சரி போயிட்டு, இவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுங்கிற நிலையில் போயிட்டு போகுதுன்னு விட்டால், பேட்டிகளில் வெளிப்படும் கருத்துகள் பேச்சும் ஏச்சும். என்ன பெருமை! அதாவது என் சேனலில் வர ஏச்சுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாரு ஐயா. வருவாங்க, எங்கள் சேனலில் ஏச்செல்லாம் நிறைய இருக்கும், கேவலமாக பேசுவோம், அந்த கேவலமாக பேசுறதுக்கு வந்து நாங்களே பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லிட்டு அவர்களின் சொந்த கருத்துக்களே சரி, அதற்கும் திராவிட 100க்கும் எந்த சம்மதமும் இல்லையா? அடப்பாவீங்களா அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பேராசிரியர் எவ்வளவு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, சம்பந்தமும் இல்லை. அதுவும் வந்து தமிழ் இல்லை. சம்பந்தங்கிறது வடமொழி சொல், சமஸ்கிருத சொல்.
அப்போ அது என்ன சரியான சொல்லணும்னா, எந்த தொடர்பும் அந்த இடத்துல அது வடமொழின்னு நினச்சதுனால எந்த பக்கத்தில் இச்சு போடலையா, அது இல்லை சம்மதமும் இல்லைன்றது அந்த இடத்துல சரியான பொருள் படலை. இப்போ அதை தொடர்புன்னு போட்டால் எந்த இத்து போடணும், அதை இப்போவே சொல்லிடுறேன். அப்புறம் மாற்றும் போது வேறு தப்பாக இத்து போடாமல் எந்த தொடர்பும் இல்லை, எந்த இத்து போட்டு தொடர்பும் இல்லைன்னு போடணும். ஐயா பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களை குறித்து கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும். இதுதான் நீங்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்த்த லட்சணம். இனிமேல் மேடை ஏறி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா உங்கள் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது ஏகப்பட்ட வடமொழி சொற்கள், அதாவது சமஸ்கிருத சொற்களை வந்து பயன்படுத்துகிறார். அதை நீங்கள் கற்றுக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கற்றுக்கோங்க. ஒரு ஆவணம் உருவாக்குனாங்க இல்லையா, ஒரு சொல் கூட பிறமொழி சொல் இருக்காது, அப்படி பின்பற்றுவாங்க. அதே மாதிரி அண்ணன் சீமானுடைய பேச்சு இருக்குல்ல, தொடர்ச்சியாக நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கும்னு. அந்த பேச்சுகள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பிறமொழி சொல் கூட கலக்காம தான் பேசுவார். அப்போ இந்த நிலையிலலாம் நீங்கள் தோத்துட்டீங்க. உங்கள் தோல்வி தான் இந்த நிலையில் மட்டும் இல்லை, எந்த கொள்கைக்கும் நீங்கள் நேர்மையாக இருந்ததில்லை, அதனால தான் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தோத்ததுனால்தான் ஆட்சி அதிகாரத்தில் இந்த மாதிரி அதிகார மையங்களில் இருக்கிறதுனால தமிழ்நாடும் தோற்றுக்கொண்டே இருக்குது. அதை மீட்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. கடைசியாக மதவெறியும் அதற்கு எதிராக மதச்சார்பின்மையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மதச்சார்பின்மை லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. இஸ்லாமிய தீவிரவாதிகள் முத சட்டப்பேரவையிலேயே பதிவு செய்தவர் இந்த கருணாநிதி தான். அவரை தலைவராக வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து மதச்சார்பின்மை பற்றி பேசுகிறீங்க. உலக அளவுலேயே அன்றைக்கி வந்து முஸ்லீம் டெரரிஸ்ட்னு எங்கேயும் இல்லை. அவர் பேசின காலகட்டத்தில் எங்கேயும் சொல்லப்பட்டதாக இல்லை. 98 காலகட்டத்தில் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி பதிவுகள் இல்லை. அப்போனா ஐயா கருணாநிதி யார்? எந்த அளவுக்கு மதச்சார்பின்மை, எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் கருத்து, எந்த அளவுக்கு பாஜக கருத்து, இதெல்லாம் புரியுதுல்ல நமக்கு. இதெல்லாம் நம்ம சொன்னால் நம்ம வந்து சங்கிகள்னு இவங்க பேசுவாங்க. இப்போ இதில் என்னென்னா, அதை சொல்லிட்டு வரும்போது இவங்களுக்கு அதை பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு இவங்களுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால்தான் இது வந்து வெறும் கூட்டணி இல்லை, இது ஒரு கொள்கை கூட்டணி. திராவிடம், அதாவது திமுக, கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், அதாவது பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், பெண்ணியம் பேசுகிற பெண்கள் இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாம் சேர்ந்தது தான். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, என்றும் பெரியாரை, அம்பேத்கரை, மார்க்ஸை பிரிக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, சரி பொது உடைமை கட்சிக்கு அந்த முத்திரை குத்துறாங்க, சரி மார்க்ஸு அவங்க தலைவர் அப்படி வராங்கன்னு வச்சுக்கலாம். திராவிடம் பெரியாருன்றது சரி. விடுதலை சிறுத்தைகளை எப்படி சுருக்கி அம்பேத்கர், இந்த தலித்தியம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற அந்த முத்திரையை திரும்ப திரும்ப குத்துறது இந்த திமுக காரங்க, திமுக சார்ந்து இயங்குறவங்க தான். இந்த இடத்துலையும் சுபவீர பாண்டியன் அதை செய்கிறார். இதை எதிர்த்து என்னைக்காவது நீங்கள் இந்த வன்னி அரசோ அண்ணன் திருமாவளவனோ பேசி பார்த்துருப்பீங்களா? வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஓனர் இவங்க மேடை ஏறி, அதாவது சுபவீர பாண்டியன் விசிகா மேடை ஏறி விசிகாவுக்கே அறிவுரை சொல்லிட்டு போவார். ஆனால் இவங்க எதிர்த்து ஒரு கருத்தும் பேச மாட்டாங்க. இந்த இடத்துல இப்படி பேசுகிறாரு, உங்களை அடையாளப்படுத்தும் போது உங்களை பொதுக்கட்சி திரும்ப திரும்ப சொல்கிறோம். நாங்கள் காங்கிரஸை விட விசிகா பெரிய கட்சின்னு நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உங்களை இப்படி சிறுமைப்படுத்துகிற ஒரு கட்சியோடு நின்றுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு அண்ணன் தம்பிகளையே ஏளனமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க விசிகா. கடைசியாக முக்கியமான செய்திக்கு ஐயா வந்துட்டாங்க. இந்த பாரதியும் பெரியாரும் அதை நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசும்போது நம்ம பாரதியை எதிர்த்து போனால் கம்யூனிஸ்டுகள் நம்மளை எதிர்த்துட்டு வராங்க. இது வந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு, திமுகவையும் பொது உடைமை கட்சிகளும் பிரிப்பதற்கான சூழ்ச்சி இது. இதுவும் வந்து உன் சொந்த புத்தி இல்லை, குருமூர்த்தி கொடுத்த புத்தி, தந்த புத்தி அப்படிங்கிறாரு. எங்களுக்கு என்ன புத்தி இல்லாமல் இந்த சொந்த புத்தி வேண்டாம், பெரியார் தந்த புத்தியே போதும்னு கேவலமாக பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசுகிற இயக்கமா இல்லை கட்சியா? நாங்கள் நிறைய நிரம்ப சொந்த புத்தி இருக்குது, அதை தான் பயன்படுத்துகிறோம். அதை கூட முழுசாக பயன்படுத்த முடியாத அளவுக்கான நேர நெருக்கடியில் தான் இயங்கிட்டு இருக்கோம், பொருளாதார சூழல் எல்லாமே இருக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது ஐயா சுபவீர பாண்டியன் எதுக்காக இந்த மாதிரி கருத்தெல்லாம் பேசி அவரே வெளிப்பட்டுக்கிறாருன்னு நமக்கு தெரியல. இந்த குருமூர்த்தி தந்த புத்திங்கிறாரு. இது வந்து அதாவது குருமூர்த்தி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது கடப்பாறை இல்லை, அது தர்ப புல், புரியுதில்ல? இந்த என்ன சொல்கிறது, காரியம் இதெல்லாம் செய்யும் போது இந்த தர்ப புல் வச்சுக்கிட்டு செய்வாங்க இல்லையா, அதுக்கு சொல்கிறாரு அவர். இது வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்க கடப்பாறை இல்லை, தர்ப புல்லுன்னு. அப்போ ரொம்ப எளிமையாக ஒரு எதிர்வினை தான். புல்லில் அடித்ததுக்கு தான் இவ்வளோ கதறீங்களா? அப்போ உண்மையிலேயே கடப்பாறையில் அடித்தோம்னா என்ன ஆவீங்க? ரெண்டாவது,
இதனால மட்டும் இல்லை, விஜய் வராரு, விஜய் வர்றதுனால இவர் வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரி கிட்ட பேசினாராம், இந்த ஆளுக்கு அந்த ஆள் வர்றதுனால இந்த ஆளோட வாக்கெல்லாம் ஏதாவது போகுதா அப்படின்னு இவர் கேட்டாராம். அதாவது அவர் எதுவும் இவரோட வாக்கை அள்ளிட்டு போறாரா அப்படின்னு. அள்ளிட்டு போல, அடிச்சுக்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னாராம். அதனால இவருக்கு ஒரு பெரிய பெருமையா, இதைத்தான் முதல்ல இருந்து சொல்றேன், விஜயை நீங்க தான் இறக்கி விட்டீங்கன்னு. அடிச்சுட்டு போறாரா, அள்ளிட்டு போறாரா, இல்லை கொத்திட்டு போறாரா, என்ன நடக்குதுங்கிறத தேர்தல் முடியும் போது தெரியும். எங்களுக்கே அந்த வருத்தம் இல்லையா, இவர் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறாரு? இப்போ இதில் என்னன்னா, இந்த செய்தியை பேசி நான் சொன்னேன்ல, குருமூர்த்தி கொடுத்த அவரோட புத்தி, அது வந்து ஒரு தர்ப புல்லு தான், கடப்பாறை இல்லைன்னு பேசுறாரு. குருமூர்த்தி சொல்லி தான் ஈவேராவையும் பாரதியையும் ஒப்பிட்டு பேசுகிறோம் என்று ஐயா சுபவீர பாண்டியன் சொல்கிறார். அதிலிருந்து ஒரு 5 நிமிடத்திற்குள்ளேயே விஜய் வந்து இவரோட வாக்கெல்லாம் அள்ளிட்டு போறதுனால, அதாவது விஜய் வந்து தாவேக்கா உருவாக்குனதுனால, நாம் தமிழர் வாக்கெல்லாம் போறதுனால தான் அவர் பெரியாரை தூக்கிட்டு வர்றதுனால பெரியாரை எதிர்க்கிறோம், அந்த கோவத்துல தான் இந்த பையன் பெரியாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஐயா சுபவீர பாண்டியன் பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல எது உண்மைன்னு ஐயா சுபவீர பாண்டியன் தான் சொல்லணும். வயசாயிடுச்சுல, 5 நிமிஷம் முன்னாடி சொன்னது அவருக்கு நினைவில் இருக்காது. என்ன இருந்தாலும் 75 வயதான ஒரு முதியவர், அதற்கான அந்த என்ன சொல்ல இடையூறுகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும், வயசுக்கான சிக்கல்கள் இருக்க தான் செய்யும், அதை நம்ம பெருமைப்படுத்தக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி வேற கருத்தெல்லாம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே பேசுறீங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க, ரொம்ப நல்லா இல்லை. என்னன்னா, இந்த மாதிரி பேசுனா கலவரம் வருமா, கலவரம் வரணும் தான் இதை செய்கிறோமா. எப்படி பேசுனா, பாரதிய தூக்கி பெரியாரை எதிர்த்து பேசுனா கலவரம் வருமா. சொல்றது யாரு? சுபவீர பாண்டியன். அதில் சொல்லும் போது பெருமை வேற என்னன்னா, உங்களுடைய தந்திரம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பொறுமை உங்களுக்கு தெரியாது, கை வைப்போம், நேரம் வரும்போது வைப்போம், இப்போ வைக்க மாட்டோம் அப்படிங்கிறார். அதாவது நேரடியாக இது வந்து ஒரு மிரட்டல் விடுக்கிறார் ஐயா சுபவீர பாண்டியன். ஐயா பயந்துட்டோங்க ஐயா, ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இதில் என்னன்னா, தந்திரம் தெரியும் இதெல்லாம் பேசுறாரு. இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் சொல்ற அந்த கருத்து இருக்குல்ல, அதாவது கலவரம் உண்டாகும், பேசுறதுனால கலவரம் உண்டாகும். அது எப்படி உண்டாகும்? இதைத்தானே நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுவீங்க, கலவரம் செய்யறதுக்காக வராங்கன்னு. அப்போ நீங்கள் அதை இந்த தரப்பில் பேச மட்டும்தான் செய்கிறாங்க, பேசினா எப்படி கலவரம் வரும்? அப்படியே 5 ஆண்டு பின்னாடி போகிறேன், உங்கள் திராவிட முன்னூரில் நீங்களே பேசி போட்ட ஒரு காணொலி இருக்குது. வால்டர் என்ன சொன்னார் தெரியுமா, ரூசோ என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு பேசி வால்டர் சொன்னதில் ஒரு கருத்து நீங்கள் சொன்னீங்க. உன் கருத்து எனக்கு எதிரான கருத்தாக கூட இருக்கலாம், அதை பேசுவதற்கான உரிமையை நான் செத்தாவது உனக்கு பெற்று தருவேன் அப்படின்னு சொன்னார் வால்டேர்னு. நீங்கள் தாங்க ஐயா அந்த காணொலியில் பேசுனீங்க. அந்த காணொலியை பேசும்போது திராவிடம் அதைத்தான் செய்யுது, கருத்துரிமைக்கு ஆதரவாக நிற்கிது அப்படின்னு நீங்கள் பேசி அந்த காணொலி வெளியிட்டீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன், 5 நிமிஷத்துக்குள்ளே மாற்றி பேசுகிறீங்கன்னு. 5 ஆண்டுக்குள்ளே இப்படி ரொம்ப மாற்றி பேசுகிறீங்க ஐயா. அந்த காணொலியில் செத்தாவது உரிமையை பேசுறதுக்கு எனக்கு எதிராகவே நீ பேசினாலும் நான் செத்தாவது நீ அதை பேசுவதற்கான உரிமையை பெற்று தருவேன்னு பேசினார் வால்டேர். திராவிட இயக்கம் அதை செய்துங்கிறீங்க. இன்னொரு 5 ஆண்டு கழிச்சு இப்போ வந்து நாங்கள் ஒரு கருத்து பேசுறதுனால கலவரம் உண்டாகும், அதை தான் எதிர்பார்க்குறோம், இன்னைக்கு கை வைக்க மாட்டோம், ஆனால் வைப்போம், முதல்வருக்கு தெரியும் எப்போ கை வைக்கணும்னு தெரியும், செய்வார் அப்படின்னாலும் பேசுகிறீங்க. பார்த்துருவோமா? நீங்கள் பெரியாரின் மிச்ச சொச்சங்கள், நாங்கள் தேசிய தலைவரின் வாரிசுகள். பார்த்துருவோம்.